வெளிய வந்து நான் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்படியே ஹாஸ்டல்ல இருந்து கன்டினியூவா போயிட்டு இருந்துச்சு அப்படியே. போயிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து இன்ஸ்டன்ட்டா சொல்லப்போனா ஒருத்தர பார்த்தேன் நானு. ஒரு கால் டாக்ஸி ஓட்டுனாங்க ஃபாஸ்ட் ட்ராக். அவர் பேரு அன்பரசன்னு. அப்போ என்கிட்ட பேசினாரு. "உங்க நம்பர் கிடைக்குமா? நல்லா பேசுறீங்க, ஆக்டிவா இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. "உங்களுக்கு என்ன ஆசை?" அப்படின்னு. "எனக்கு படத்துல நடிக்கணும் ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளைலருந்தே ரொம்ப ஆசை அது. டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன்" அப்படின்னு சொன்னேன். "அப்படியா? எனக்கு ஏதாவது சொன்னாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. "நீங்க கார் டிரைவர் இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு "நீங்க நம்பர் குடுங்க. கார் டிரைவரா இருந்தா அது மட்டும் தான் தெரியுமா? என் கூட ஃப்ரெண்டுங்கலாம் இருக்காங்க நெறைய பேர். நான் கேட்டு சொல்றேன்" அப்படின்னு. ஸோ அவர் மூலியமா நானும் போனேன். போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு கால் மீன்னு. "யாருங்க நீங்க? கால் மீன்னு மெசேஜ் போடுறீங்க. அன்னைக்கு பார்த்தேன்ல உங்கள கால் டாக்ஸில டிராப் பண்ண அவங்க தான்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்ஜி கடையில மீட் பண்ணலாம் வரீங்களான்னு கேட்டு, அம்ஜி கடைக்கு போனேன். பைக்ல வந்தாங்க. அவர் கூட நானும் போனேன். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்டல்ல வெளிய வந்து வந்துட்டேன். ஹாஸ்டல்ல தனியா தங்கியிருந்தேன். வெளியில வந்து பைசா குடுத்து ஹாஸ்டல்ல. அப்புறம் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், "இந்த மாரி தான் நடந்துச்சு என் லைஃப்ல. இப்ப நான் கன்சீவ் வயிறே தெரியலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க பிரெக்னன்ட்டா வந்துட்டேங்க. 3 மந்த் அப்போ. கோயம்பேடுக்கு வரும்போது சென்னை ஆமா. வரும்போதே கன்சீவ். 3 மந்த். அப்புறம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு, "இந்த மாரி பிரச்சனை நான் நிஜமாவே கன்சீவா தாங்க இருக்கேன். உண்மைதாங்க" அப்படின்னு. "நம்பவே முடியல. நீங்க லீனா இருக்கனால தெரியல வயிறே" அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா அப்படின்னோனே, அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. டக்குனு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. புளியாந்தோப்புக்கு. கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தை வயித்துல உள்ள குழந்தைக்கு நான் தான் அப்பான்ட்டாங்க வீட்ல போயிட்டு.